நாம் வாக்குத்தத்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா சேர்ந்து? நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு, இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் சொல்வது, நீ வலது புறத்தின் இடது புறத்திலும் இடம் கொண்டு உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த 54ஆம் அதிகாரம் முழுவதுமே வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். போன வாரத்தில் இந்த புஸ்தகத்திலேருந்து 4 முக்கியமான வாக்குத்தத்தங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் சதியின் தலைப்பு புறப்படுங்கள், கெட் ஸ்டார்ட், புறப்படுங்கள் என்ற தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். எதை நோக்கி புறப்பட வேண்டும்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. we have to walk towards the promise. வாக்குத்தத்தம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. வாக்குத்தத்தத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் சற்றும் ஒவ்வாததாக இருப்பதை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது, நம்முடைய சிந்தையில் வாக்குத்தத்தத்தை வைத்து அதை நாம் தியானிக்க 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 கர்த்தர் நாம் கால் எடுத்து வைக்க வைக்க நமக்கான வாசலை அவர் திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. முதல் சர்வீஸில் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆபிரகாமுடைய பார்வை ஆரம்பத்தில் வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கவில்லை. அவன் கட்டின பலிபீடத்தின் மேல் இருக்கவில்லை. மாறாக சூழ்நிலைகள் அவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிராக இருந்த போது, நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் என்னவோ அதற்கு எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குதுன்னா அதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது, வாக்குத்தத்தத்தினுடைய வேலை ஆரம்பித்து விட்டது என்பதனுடைய அடையாளம். அல்லேலூயா. கையை உயர்த்தலையிலே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னால் என்ன ஆரம்பிக்கணும்? யுத்தம் ஆரம்பிக்கணும். If a war starts, then the prophecy is going to accomplish or going to come in the existence. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைகள். உங்களுக்கு ஆண்டவர் 2 விதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒன்று உங்களுக்கே உரிய தனிப்பட்ட வாக்குத்தத்தம், இன்னொன்று பொதுவாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்குள் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாசிங்க 12ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன வாக்குத்தத்தம்? உன்னை பெரிய, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சாபம் என்பதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. பின்னடைவு என்பதே இல்லை. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, பின்னடைவு என்பதே. அதுக்கு தான் அர்த்தம், நீ ஆசீர்வாதமாய், you will be a blessing. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அதான் ஆசீர்வாதம், அதுதான் வாக்குத்தத்தம். அடுத்தது பாருங்க 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்து. அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. புறப்பட்டு போனான் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிங்க. ஆண்டவரை ரோபோட் ஆக்கிடக்கூடாது, ஒரு ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணி வச்சது மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொன்னார்ல, அவர் நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வாட்ஸ் அவர் பார்ட்? வாக்குத்தத்தத்தின் நம்முடைய பாகம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போதே வாக்குத்தத்தத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டார்.
ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். என்ன கண்டிஷன்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 54ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க. நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன கண்டிஷன்? 2ஆம் வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தல திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. கண்டிஷன்ஸ் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் தோணும், ஏன் 2 ஆராதனை? கரண்ட் பில்லு தான் வேஸ்ட்டாக போகுது. ஏன் 2 ஆராதனை? விசாலமாக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் 2 ஆராதனை? ஏன் கேர்சல்? விசாலம். நான் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லுங்கள், ஏன்னு திரும்ப கேட்கக்கூடாது. விசாலமாக்கு. ஏன் ஊழியம்? ஏன் கைப்பிரதி ஊழியம்? ஏன் ஊழியத்துக்கு ஓடணும்? ஏன் 7 நாள் ஜெபம்? எல்லாத்துக்கும் என்னதான் காரணம்? ஏன் பார்ட்டு நான் செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் பார்ட்டு? அவர் பார்ட்டு என்ன? அவர் சொன்னதை அவர் செய்வார். அவர் செய்யணும்னா அவர் சொன்னதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லக்கூடாது, நான் சொல்கிறத நீர் செய்யும். எனக்கு விசாலமாக்க முடியாது, திரைகளை பெருசாக்க முடியாது, ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. எதை விசாலமாக்குறது? விசாலமாக்கணும்னு நினச்சா குறுகுதே. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. நீ விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னால் விட்டு புறப்பட்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன விட்டு புறப்பட்டு போக சொல்கிறாரு? உன் தகப்பன் வீடை விடு, உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. சரி, காமிச்சாரா? சொல்லுங்க, காமிச்சாரா? காட்டலை. ஆனால் என்ன சொல்கிறாரு? நீ புறப்படு, நான் உனக்கு காட்டுறேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம், புறப்படு, காட்டுறேன். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், புறப்படு. சொல்லுங்க பார்ப்போம், இந்த உலக வேஷத்தை விட்டு புறப்படு, இந்த உலகத்தில் குறை பேசுகிறத விட்டுட்டு புறப்படு. நீ ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா நீ உட்காந்து ஃபோனில் என்ன பண்ணுற? அவசியம் இல்லாதெல்லாம் பேசுகிற. புறப்படு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, புறப்படு. ஏத்த வீட்டுக்காரங்கள்ட்ட உட்காந்து பேசாத, புறப்படு. உன் வேலையை பாரு. நல்ல, நான் தானே சொல்கிறேன், சொல்லுங்கள், உன் வேலையை பாரு. அவர் வேலையை பார்க்கணுன்னா நீ உன் வேலையை பாரு. நான் வேலையை பார்க்க மாட்டான்றவரை நீங்கள் வேலை பாருங்கன்னா இது என்ன நீதி? ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். வேலையே நம்ம பார்க்கலனாலும் அவர் நமக்காக வேலை பார்ப்பாரு. ஆனால் நீ வேலை பார்த்தா இன்னும் அமோகமாக உனக்காக அவர் வேலை பார்ப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? அவாந்திர வழிகளில், வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வழியில தண்ணீரையும் ஓட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு இரவுல காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து இந்த வருஷத்தில் புறப்பட ஆரம்பியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொன்னாரு, தகப்பன் வீட்டை விட்டு பிரிஞ்சு வா. உன் தகப்பன் வீட்டு புத்தி உன்னை விட்டு மாறட்டும், உன் தேசத்தினுடைய புத்தி உன்னை விட்டு மாறட்டும். இந்த வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உன்னை வலது புறத்தில் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக செய்யணும்னா உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி உடலிலே சொல்லுங்க பார்ப்போம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு? உன் வாசஸ்தலங்களின் திரைகள், curtain of your tent, உன்னுடைய வாசஸ்தலங்களின் திரைகள் என்ன ஆகட்டும்? விரிவாகட்டும். இதெல்லாம் நான் உங்களுக்கு விலைக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன சொல்றாரு? தடை செய்யாது. இடையில கொண்டு போய் உன்னை போடுறாரு. தடை செய்யாது. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, தடை செய்யாது. எதுக்காகவும் தடை செய்யாதே. ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வைப்போம், கொஞ்ச நாளைக்கு நம்ம அப்படி இருப்போம், கொஞ்ச நாளைக்கு ஒளிஞ்சிருப்போம். இல்லை, தடை செய்யாதே. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். தடை செய்யாது. தடை செய்யாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தடை செய்யாது. உன் கயிறுகளை நீளமாக்கு. பிடிச்சி கட்டி இழுத்து வைக்கிற கயிறு என்ன பண்ணாத? பெருசாக்கணும்னா என்ன பெருசாகி ஆகணும்? கூடாரம் பெருசாகணும்னா என்ன பெருசாகணும்? சொல்லுங்க, கயிறு பெருசாகணும். கிணத்துல ஆழம் அதிகமாக என்ன அதிகமாகணும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கயிறையும் ஆளையும் போட்டா இப்போ கொஞ்சம் கீழே போயிடுச்சு, ஆழம் அதிகமாயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தை ஆழமாக்குகிறார், கர்த்தர் ஊழியத்தை அகலமாக்குகிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசியே, உன் கயிறை நீளமாக்கு. சில பேருக்கு கயிறு தேவை, என்னன்னா அவரோடு கூட நான் மரிக்கவும் தயாராயிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு ஒரு கயிறு தேவைப்பட்டுச்சு. அது எப்படிப்பட்ட கயிறு தெரியுமா? சுவிசேஷத்திற்காய் விசுவாசிகள் அவனை கூடையிலே வைத்து இறக்கி விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு கயிறு வேணும்? கூடாரத்தை நீளமாக்குறதுக்கு. ஏற்கனவே தற்கொலை பண்ணுறவங்க கூட போய் சேர்ந்துக்கிடாதுங்க, உங்களையும் தூக்கி. ஆமாம், நீச்சல் தெரியாதவன்கிட்ட போய் காப்பாற்ற சொல்லாதுங்க. பதில் பார்த்து சொல்லுங்க, நீச்சல் தெரியாதவன்கிட்ட காப்பாற்ற சொல்லாதுங்க. அவன் என்ன செய்வான்? அவன் வேகமாக குதிப்பான். நம்மள்கிட்ட சொல்கிறாரே காப்பாற்ற, நம்ம குதிச்சிருவோம். நீச்சல் தெரியாதவன்கிட்ட போய் என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் என்ன செய்வான்? குதிச்சிருவான். இப்போ அவனுக்கு நீச்சல் தெரியாதனால உங்களை அமுத்தி அவன் மேலே ஏறலான்னு நினைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தில் ஓடு. உங்கள் தரிசனம் என்ன? சபையை உங்களுக்கு என்ன தரிசனம்? ஊழியக்காரங்களுக்கு என்ன தரிசனமோ, கர்த்தர் சீயோன் மிஷனுக்கு சபைக்கு என்ன தரிசனம் கொடுத்துருக்காரோ அதுதான் யார் தரிசனம்? நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க, தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தை கெடுக்கிறவன் உன் பக்கத்தில் வரனா நீச்சல் தெரியாதவன். தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, சகோதரனே சகோதரியே ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மிக விலையேற பெற்றது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ரட்சிப்பை காத்து கொண்டு ஓடு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தவனை ரிப்போர்ட் பண்றதுக்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கல. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாவை நீ பாதுகாத்து ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒழுங்க வேதம் வாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், கர்த்தரை தேடுகிறவன் கயிறுகளை நீளமாக்குவான். ஒழுங்கா ஜெபிக்காதவன், வேதம் வாசிக்காதவன் அடுத்தவன் அரணா கயிறு கட்டியிருக்கானான்னு பார்த்துட்டு இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஒழுங்கா ஜெபிக்கிறவன், வேதம் வாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அவனை பிஸியாக வச்சிருப்பாரு. அடுத்தவன் கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் இருக்காது. இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், 23 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கேன். இந்த சீயோன் மிஷன் சபையை உருவாக்கி 14 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் நான் அதிக பிஸி ஆகிட்டே இருக்கிறேன், நேரம் இருக்க மாட்டேங்குது. துக்கப்படுறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குன்னா அன்னைக்கு என்ன இருக்குது? நிறையா. அன்னைக்கு என்ன இருக்குது? நிறைய பிரச்சனை இருக்குது. நல்லா ஓடுறியா? இந்த கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது, கொஞ்சம் உட்காந்து யோசி. ஆனால் சில பேருக்கு நேரமே இல்லை, எதுக்குமே நிறைய நேரம் இருக்குது. உட்காந்து குறை பேசுறதுக்கு, வீடு வீடாக போய் கூத்து நடத்துறதுக்கு, அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்கு, சோத்தில் மண்ணை வாரி வைக்கிறதுக்கு நேரம் நிறைய இருக்குது. வாக்குத்தத்தத்தை பார்த்து புறப்படு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வாக்குத்தத்தத்தை பார்த்து புறப்படு. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் என்ன? வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடகொண்டு பெருவாய், அதை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பி. உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, அதில் உன் கவனத்தை செலுத்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்ன போது ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் என்ன? வாட் இஸ் ஹிஸ் சிச்சுவேஷன்? அவன் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? நம்பர் 1, முதலாவது வசனம், நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கான். ஆமென், ஹல்லேலூயா. கம்ஃபர்டபுள் ஜோன் என்ன? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தேடலும் இல்லை, ஓடலும் இல்லை, நல்லா இருக்கிறான். என்ன இருக்குது? நல்ல தேசம், அவன் இனத்தோடு இருக்கான், அவன் தகப்பன் வீட்டோடு இருக்கான், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது 2வது ஏஜ் என்னாவது? அவனுக்கு எத்தனை வயசு? 75 வயசு. 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரனை விட்டு புறப்படும் போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். 75 வயசான ஒரு கிழவனுக்கு என்ன வேணும்? இப்போ அவனுக்கு வாக்குத்தத்தமா வேணும். அவங்க அப்பா எல்லாத்தையும் சவதரித்து வச்சிருக்கான். என்னெல்லாம் வச்சிருந்தான் பாருங்க, இங்கே பாருங்க கீழே. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனை, 5ஆம் வசனம், லோத்தையும் நாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பாத்த எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு, சம்பாதித்த சம்பத்து எல்லாத்தையும் பதில் பாருங்க. சம்பத்துன்னு என்ன? நம்ம கவுன்சிலர் சம்பத்து இல்லை. சம்பத்துன்னு என்ன? அவன் வரும்போது நிறைய பவுன் இருந்துச்சு, தங்கம் வீட்டில் இருந்துச்சு.
விக்கிரகம் செய்தவன், தங்க கட்டிகள். அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இவ்வளவு கஷ்டமான ஒரு டார்கெட்டுக்குள்ள அவன் வருவதற்கு எந்த நிர்பந்தமும் அவனுக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏன் வாக்குத்தத்தம் தேவைப்படுது? வருஷம் வருஷம் நம்ம நிலைமையே அப்படி இருக்கு. வாக்குத்தத்தம் தான் நம்மளை ஆறுதல் படுத்துது. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, முதிர்ந்த வயசு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 2ஆம் வசனம். அவனுக்கு பிள்ளை இல்லை, அது அவனுக்கு ஒரு குறையே இல்லை. ஏன்னா அவன் அண்ணன் செத்து போனான், அவன் பையன் இவனுக்கு யாரு? பையன். இங்கே பாருங்களேன், தன் சகோதரனுடைய 5ஆம் வசனம், தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லோத்து சண்டை போட்டு போன பிறகுதான் ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே என் வீட்டில் எலையேசர் இருக்கிறான். லோத்து இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, இப்படி மாம்சத்தில் ஆடுவான்னு நினைக்கல. மனசு மாம்சம் நினைக்கிறது போல ஆடிக்கிட்டு இருக்கிறான் லோத்து. என்னட்டையே வாக்குவாதம் பண்ணுறான், பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் பேர் என்ன? எலையேசர். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவன். எல்லாரும் பிரிஞ்ச போது அவன் என்னை விட்டு என்ன பண்ணலை? அவன் பிழைப்பானாக. ஆமென், ஹல்லேலூயா. அவனை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா முன்னாடி யாரை தத்தெடுத்து வச்சிருந்தான்? லோத்த. பக்கத்தில் உள்ளப்பா சொல்லுங்க, ஆபிரகாம் ஓட்டாண்டி இல்லை, அவன் ஒன்றும் இல்லாதவன் இல்லை, ஆனால் புறப்பட்டான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு அவன் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அவன் புறப்பட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் புறப்பட்டான். இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறது. வாக்குத்தத்தம், போன வருஷம் வாக்குத்தத்தம் நீ வாளாகாம கீழாகாம மேலாவாய், அது அப்படியே இருக்குது. அது நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது, அது நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஆனால் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறாரு. ஆண்டவர் புதுசாக ஒன்று தருகிற, என்னன்னா நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. போன வருஷம் மேலையும் கீழையும், இந்த வருஷம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. எத்தனை பேருக்கு 4 டைரக்ஷன்லையும் ஆசீர்வாதம் வேணும்? அதையும் விட்டுறாதுங்க, இதையும் விட்டுறாதுங்க. புறப்பட ஆரம்பியுங்கள். உங்கள் காலை பிடிச்சி இழுக்கும் பிசாசு, சூழ்நிலை உங்கள் காலை பிடிச்சி இழுக்கும். 75 வயசில் எங்கே போகிறேன்னு கேட்கும். அவர் எந்த ஊருக்கு போகணுன்னே சொல்லலை. எங்கே போகிற? அப்பா வீடு நல்லா இருக்கு, நல்ல இனம், நல்ல ஜனம். வாட் யூ வாண்ட் மோர் தென் திஸ்? இதை விட உனக்கு என்ன வேணும்? போய் பிரச்சனையை சந்திக்க விரும்புறியா? போய் புதுசாக என்னவோ ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி போய் ஓட்டாண்டியாக விரும்புறியா? வேலைக்காரெல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவான். அட்லீஸ்ட் நீ எங்கே போறன்னு அவனுக்கு தெரியணும், அப்படி தானே? என்ன சொல்லுவ? எஜமானனே எங்கே எங்களை கூட்டிகிட்டு போற? கரவல் ஆடுகள்லாம் எங்கள் கூட இருக்கு, ரொம்ப தூரம் நடத்த முடியாது. மாடு கறக்குது, ரொம்ப தூரம் நடத்த முடியாது. எங்கே போற? ஐ டோன்ட் நோ. ஆபிரகாம் சொல்லியிருப்பான். நமக்கு சொல்லப்படலை எத்தனை வேலைக்காரன் கூட இருந்தான்னு, ஆனால் நிறைய பேர் ஓடிருப்பான். அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்பட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னா ஒவ்வொரு வருஷமும் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அதுக்கு நேராக டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. போன வருஷம் என்ன டைரக்ட் பண்ணார்? உன்னை வாளாக்க மாட்டேன், தலையாக்குவேன். வாளாக்காமல் தலைக்கு நேராக நடந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஆண்டவர் உங்களை டைரக்ட் பண்ணுறார். என்ன தெரியுமா? உன்னை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக போகணும். He is directing you. Don't get fear. பயப்படாத. அப்படியே வாக்குத்தத்தம் தான் உன் எதிர்காலத்துக்கு அவர் வைத்திருக்கிற திட்டத்தை உனக்கு அவர் வெளிப்படுத்துகிற முறை. ஆமென், ஹல்லேலூயா. Turn your Bible to John chapter 5 and verse 8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 38 வருஷமாய் திமிர்வாத வியாதியோடு ஒருவன் படுத்திருக்கிறான். பெதஸ்தா குளத்தின் அருகில் ஒருத்தவன் படுத்திருக்கிறான். எத்தனை வருஷமா படுத்திருக்கான்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. 38 வருஷம். அவனை கண்டு 6ஆம் வசனம், அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஹல்லேலூயா, சோத்திரம். இந்த இடத்துல இயேசு சுய நினைவாக இருக்காரா இல்லை அவுட் ஆஃப் கான்சியஸாக இருக்கிறாரா? சுய நினைவாக இருக்கிற ஒரு மனுஷன் 38 வருஷமாக எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையில் கிடக்கிறான். ஏன்னா அவன் வாழ்க்கை அதுதான். இப்போ இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் என்ன பண்ணணும், சீக்கிரமாக சாகணும். அவனை பார்த்து இயேசு கேட்குறாரு, சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இப்போ எப்படி இருக்கு? ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவனை ஒன்று கையை பிடிக்கணும், இல்லை 2 பேரை கொடுத்து தூக்கி எழுப்பி நிற்க வச்சு அவன் மேலே என்ன பண்ணணும், கையை வைக்கணும். இல்லைன்னா ஒன்று செய்யணும், நசரனாகிய பிதாவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் எழும்பி நட, அப்படி தான் அவனு சொல்லும். அவனை பார்த்து கண்ணை பார்த்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா, சோத்திரம். வாக்குத்தத்தத்துக்கு நேராக புறப்படணும்னா அதுக்கு ஒன்று தான் நமக்கு அவசியம். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. பதில பார்த்து சொல்லுங்கள், விசுவாசம் தான் ரெக்யர்மெண்ட். ஆமென். ஹல்லேலூயா. நோ அதர் ரெக்யர்மெண்ட்ஸ், ஒன்லி ஃபெய்த் இஸ் த ரெக்யர்மெண்ட். 38 வருஷமா நீ படுத்திருக்கிறது பிரச்சனை இல்லை. உன் இயலாமைகள் உனக்கு பிரச்சனை இல்லை. அவனுடைய இயலாமை என்ன? குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. தட் இஸ் his disability, his circumstances, but it's not nothing for Jesus. அது இயேசுவுக்கு ஒரு பொருட்டே இல்லை. உங்கள் சூழ்நிலை இயேசுவுக்கு ஒரு பொருட்டே இல்லை. கற்பம் செத்து போயிருக்கிறது இயேசுவுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இனி பிள்ளை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னது ஒரு பொருட்டே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க, நான் சொல்ல. ஆமென். உன் ஏழ்மை அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. உன்னை ஐஸ்வர்யவான ஆக்குறதற்கு உன்னில் இருக்கிற குறைவுகள் அவருக்கு பொருட்டே அல்ல. நீ வாக்குத்தத்தத்தை நம்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன போது தூக்கி விட மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்த கண்ணு இப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? என் கால்களை உந்தி நான் எழும்ப வேண்டும். அதை பார்க்கணும், ஒன்றை பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. No need of others help. Now you need yourself. ஒன்றை நீ பார்க்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வைக்கிறதுக்கு அவர் பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன பார்க்குறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்குறாரு? உங்களை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ நம்புற, நீ இயேசுவை எவ்வளவு நம்புற, நீ வாக்குத்தத்தத்துக்கு எவ்வளவு தகுதி உள்ளவனா மாறுற, அதை தான் இயேசு பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் அயோக்கிய, போச்சு, அவரால் செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு அண்ணன் தம்பிங்க இல்லை, ஆண்டவரே எனக்கு நல்ல மனுஷர்களையும் கூட இல்லை, சொல்லாத. குளங்கலங்களையா பிரச்சனை இல்லை, தூக்கி விட ஆள் இல்லையா பிரச்சனை இல்லை. ஆபிரகாமே நீ உன்னை நம்பி புறப்படு, உனக்கான ஆசீர்வாதம் உன் நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறது, உன் விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிறது. அநேக பிரசங்கங்களை கேட்டு கேட்டு ஒரு பிரசங்கமே உனக்கு சூடு சொரணையே உண்டாக்காமல் போயிடுச்சுன்னா இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னை பார்த்து திரும்பவும் சொல்லுகிறார், என் மகனே உனக்கு நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா நீ புறப்படு, நீ புறப்படு, நீ புறப்படு. சிஸ்டர் நீ புறப்படு, பிரதர் நீ புறப்படு. கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை நோக்கி புறப்படு. எங்கே பாஸ்டர் போகணும்? கால் எடுத்து வை, அவர் உன்னை நடத்துவார். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவன் நடக்க நடக்க அவன் காலடி எங்கே போகுது? கானான் தேசத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நடக்க நடக்க கானான் தேசத்துக்கு போகுது. நடக்க நடக்க கானான் தேசத்துக்கு போகுது காலு. இது ஏன் கால் இல்லை, இது ஏன் கால் இல்லை, அவர் என்னை நடத்துகிறார். நான் நடக்க நடக்க அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க என் பாதைகள் அவர் திறப்பார். கவலைப்படாதுங்க, அவர் திறப்பார் உங்களுக்காக, அவர் திறப்பார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? கர்த்தர் சொன்ன உடனே 9ஆம் வசனம் நட என்றார். 8க்கும் 9க்கும் நடுவில் ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க? 8ஆம் வசனத்துக்கும் 9வது வசனத்துக்கும் நடுவில் ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க?
38 வருஷமாக படுத்துருக்கவனை பார்த்து இயேசு சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவ்வளவுதான் தேவை. ஆமென், அல்லேலூயா. இதுவரை அவன் என்னைக்கோ நடந்திருக்கலாம், ஆனால் இதுவரை அவன் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவன் யாராவது தூக்குவாங்கன்னே இருந்தான். ஆமென், அல்லேலூயா. யாராவது என்னை லிஃப்ட் பண்ணுவாங்க, யாராவது என்னை தட்டுவாங்க, எனக்கு ஒரு என் திறமையை யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. தே நீட் சம் மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ். They need someone to console them. They need someone to comfort them. ஆனால் இன்னைக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்கிட்ட தான் என் அற்புதம் இருக்கு. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் நான் இடம் கொண்டு பெருகுவேன், என் சந்ததியார் பூமியின் பாழான படை இடங்களை கட்டுவிப்பார்கள், பயப்படாதே நீ நாணுவது இல்லை. அவ்வளோதான், பிடிச்சிட்டு நடங்க. கர்த்தர் ஜெயமாய் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க கர்த்தர் உங்களை கானானுக்கு நேராய் நடத்துவார். கானான் வந்த உடனே திரும்ப சொல்லுவார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தரப்போகிறேன். இதுவரை உனக்கு தான் ஆசீர்வாதம், இப்போ உன் ஆசீர்வாதம் என்னெல்லாம்னு உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புறப்படுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது 12 வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த பதவி அடைவதற்கு பல கட்டங்களிலே புறப்பட்டு கொண்டே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது 12 years, all his young stages, தன்னுடைய வாலிபத்தின் வயதை எல்லாவற்றையும் அவன் வனாந்தரத்தில் கழித்து போட்டான். he spent all his life. நல்ல திருமணமாக இருக்க வேண்டிய வயசு, நல்ல சாப்பிட வேண்டிய வயசு, தகப்பனோடு தாயோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு. வாக்குத்தத்தம் தலை மேலே இருந்ததுனால வனாந்தரத்தில் ஓட வேண்டியதாக இருந்துச்சு. பின்னாடி சவுல் வரட்டுறான், முன்னாடி வில்டர்னஸ், அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. எங்கே ஓடுறோன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. விடிஞ்சாதான் உயிர் இருக்கா என்னன்னு தெரியும். ராத்திரி படுத்திருக்கிற இடத்துல சவுல் ஈட்டியை வச்சு உருவ குத்துனானா, அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதுதான் அவன் எதிர்காலம். முன்னாடி பார்த்தா மரண பயம், சைடு ரெண்டுலையும் பார்த்தா ஊரில் உள்ள அத்தனை முட்டாளும் அவன் கூட தான் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கடன் பட்டவன், குறை பேசுகிறவன், முட்டாள் எல்லாம் எங்கே இருக்கிறான்? தாவீதோடு. ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இந்த யூத குலத்தின் ராஜாவா என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சவுலோடு எல்லாம் இருக்கட்டும், சவுலுக்கு ஃபியூச்சர் இருக்கு. இஸ்ரவேலின் ராஜா. பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் மகன் யோனத்தான் படை தளபதி, லெஃப்ட் அண்ட் ரைட் இஸ்ரவேலின் படை. ஆனால் செத்த நாயை போல இருந்தானோ. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத தாவீதோட ஒன்றே ஒன்று இருந்துச்சு, வாக்கு தத்தம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்கு தத்தத்துக்கு பவர் இருக்குங்க. ஒரு நாளைக்கு மேக்சிமம் எத்தனை முறை இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல முடியுமோ எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டே இருங்க. 54ஆம் அதிகாரத்தை மந்திரம் மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தனிமை உங்களை தாக்குகிறதோ, எப்பெல்லாம் எதிர்கால பயம் உங்களை மாட்டுகிறதோ, எப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, ஓடி போய் 54ஆம் சங்கீதத்தை ஒரு முறை வாசிங்க. எப்போ கூட்டம் கூடுதோ அப்போ வாசிங்க. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டம் என்னால் உண்டாகிற கூட்டம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல தடவை இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிச்சிருக்கேன். ஆனால் இது ஒரு 4 நாட்கள் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? திரும்ப என்ன வாசிக்க சொன்ன வசனம் என்ன தெரியுமா? வாசிங்க 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்ட மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்படுகிறோமோ அப்போ எல்லாம் ஃபேவராக இருக்காது, எல்லாம் சரியாக இருக்காது, எல்லாம் நல்லா இருக்காது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும், வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும்.
நான் புறப்படுகிறது மனுஷனை நோக்கி அல்ல, என்னை அழைத்தவர் எனக்கு கொடுத்திருக்கிற டெஸ்டினியை நோக்கி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் வரும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நான் திரும்பி பார்த்தவருக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த 23 வருஷ ஊழியத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையின் சரிதைகளும் சாட்சிகளும் இதையே சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்பட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை வெற்றிகரமாய் முடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா.